வாழ்க வளமுடன். நம்ம வந்து இப்போ 3 செஷன் கிளாஸ் முடிச்சுட்டோம். செஷன் 3 வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செஷன் 3க்கான பிராக்டிஸ் கைடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஐ வில் செண்ட் யூ த டேட்டா. அ அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்க அத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஒன்லி ஐ வில் கவர் மாடல் பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா விஷுவல்ஸும் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன். ஓகே. இப்ப இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மொத்தம் 7 டேட்டா ஃபைல்ஸ் இங்க வச்சிருக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தட் ஃபைல்ஸ் ஆல்சோ. ம். இதுதான் அந்த ஃபைல்ஸ். ஓகே. இந்த கிளையன்ட் இதுலருந்து இதுவரையும் எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். நம்ம யூஸ் பண்ண போற ஃபைல்ஸ் இதுதான். இது பிளஸ் ஒரு ஃபோல்டர் அப்டின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ். இது 2த்தையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து இதுவரையும் எக்ஸெல் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சிஎஸ்வி ஃபைல் லோட் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணி நம்மளால லோட் பண்ணது கிடையாது இதுவரையும். ஸோ அதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த செஷன்ல இத நம்ம குடுக்க போறோம். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நான் இதுல குடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி கோ த்ரூ இட் ஸ்லோலி ஒன் பை ஒன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்க பொறுமையா பாத்துங்க என்ன ஃபைல்ஸ் அப்டின்றது. ஓகே. நம்ம டைரக்ட்லி வில் ஸ்டார்ட் வித் லோடிங் த டேட்டா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லோட் ஆல் டேட்டா சோர்ஸ் இன்டு பவர் பிஐ. இத மட்டும் நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க மத்ததெல்லாம் நீங்க பாக்க போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன், S3 சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற இந்த ஃபைல நம்ம லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அததான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் ஓப்பன் பவர் பிஐ. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிளாங்க் பவர் பிஐ நான் எடுத்துக்கிறேன். இட்ஸ் எ பிளாங்க் ரிப்போர்ட். கெட் சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி அப்படின்னு லோட் பண்றேன். செலக்ட் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி. ஃபைல் நேம் என்ன சொல்லியிருந்தாங்க, S3 சேல்ஸ் டிரான்சாக்ஷன். S3 சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைல். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சேவ் ஓப்பன். ஓப்பன் பண்ண உடனே என்ன வரும் உங்களுக்கு, அந்த எது லோட் பண்ணணுமோ அதுக்கான ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஹியர். இந்த காலம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அதோடைய டேட்டா டைப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கேயே பார்க்கலாம். இது வந்து ஃப்ளோட்டா இருக்கணும், 1.2ன்னு வரணும். இது வந்து ஹோல் நம்பரா காமிக்கணும். இதெல்லாம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே தெரியுது. ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் இஸ் கோ டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நம்ம எப்பவுமே அதான் பண்ண சொல்லியிருக்குது. ஸோ கோ அண்ட் செலக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூல போயிட்டு யூ ஹேவ் டு செலக்ட் காலம் குவாலிட்டி அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. காலம் குவாலிட்டி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? 100% இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? 100% இருக்குதுன்றதுல மட்டும் எவ்ரிதிங் இஸ் ரைட்ன்றது கிடையாது. நம்ம அத செக் பண்ணணும். நம்ம ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு இஷ்யூ நம்ம என்கவுண்டர் பண்ணோம். டேட் வந்து என்னவா இருந்தது? இட் வாஸ் ஸ்டோர்ட் ஆஸ் அ டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ன்னு இருந்தா அது கண்டிப்பா 100% சேஃப்ன்னு தான் காமிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபீல்டும் கரெக்ட்டா இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து என்னது, நம்பர்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்குது. ஸோ ஏபிசி இட்ஸ் ஓகே ஃபைன், டெக்ஸ்ட்டா இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து டேட். டேட்னா இதோடைய டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? பை டிஃபால்ட் இட் ஷுட் பி டேட்டா தான் இருக்கணும். சரிங்களா? இதோட டேட்டா டைப் வந்து டேட்டா தான் இருக்கணும். டெக்ஸ்ட்டா இருந்ததுன்னா யூ ஹேவ் டூ சேஞ்ச் இட் இன்டூ டேட். ஸோ அத பார்க்குறீங்க. அப்புறம் இதெல்லாம் ஓகே. டெக்ஸ்ட், திஸ் இஸ் ஃபைன் டெக்ஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன் டெக்ஸ்ட். குவான்டிட்டி ஷுட் பி எ ஹோல் நம்பர் 1, 2, 3ன்றது ஹோல் நம்பர். நோ ப்ராப்ளம் அட் ஆல். அடுத்தது இதெல்லாம் டெசிமல் நம்பர்ஸா இருக்குது. ஸோ ஷுட் பி 1.2, 1.2, 1.2. திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். அதுக்கப்புறம் பெண்டிங், ஓவர் டியூ அப்படிங்கிறதெல்லாம் டெக்ஸ்ட். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். காலம் வந்து வேலிடா இருக்குது 100%. நோ எரர், நோ எம்ப்டி டேட்டா. அதனால திஸ் இஸ் அ சேஃபஸ்ட் டேட்டா. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ரைட். இப்போ இதுக்கப்புறம் அதில என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இத ஃபிக்ஸ் த டேட்டா டைப். டேட் டைப் வந்து DDMMYYயா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே. டேட் உடைய டைப் வந்து DDMMYYயா அப்படின்னு பார்க்க போறோம். லெட் அஸ் கோ ஹியர். இட்ஸ் ஆல்ரெடி என்ன டைப்ல இருக்கு, டேட் DDMMYY அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகே. ஸோ இந்த டேட் வந்து என்னவா இருக்கு, டேட், மந்த், இயர் அப்படின்றத ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அத எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய நீட் இல்ல. லெட் இட் பி தேர் ஆஸ் இட் இஸ். ஓகே. அடுத்தது ஆட் அ மந்த் காலம். நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் என்னன்னா, எனக்கு மந்த் உடைய நம்பர் வேணும். இட் இஸ் நாட் மந்த் நேமு, மந்த் நம்பர் வேணும். ஓகே. ஸோ இந்த காலம் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியது தான். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த டேட்ல இருந்து மந்த் நம்பர் எடுக்க போறீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, ஆட் காலம் செலக்ட் பண்ண போறீங்க. யூ கிளிக் ஆன் திஸ் ஆட் காலம். கஸ்டம் காலம் அப்படின்னு சூஸ் பண்ண போறீங்க. ஓகே. காலம் நேம் வந்து மந்த் என்ன குடுத்திருந்தாங்க?
மந்த்ன்னு மட்டும் சூஸ் பண்ண போறீங்க. யூ டோன்ட் டூ எனிதிங் எல்ஸ். ஜஸ்ட் மந்த்ன்னு டைப் பண்றீங்க. MONTH மந்த்ன்னு குடுக்க போறீங்க. இப்ப இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். லெட் அஸ் சி. லாஸ்ட் செஷன்ல பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா. என்ன ஃபார்முலா வரணும்? அப்படி DAT டேட் டாட் ஆட் மந்த். மந்த் சரிங்களா? டேட் டாட் மந்த் அவ்வளவுதான். டேட் டாட் மந்த்ஸ் எதுல வரணும்? ஓப்பன் பிராக்கெட் எந்த இது? ஓப்பன் பிராக்கெட் சேல்ஸ் சேல்ஸ் டேட்ல இருந்து டேட் டாட் மந்த் எனக்கு கொடு அப்படின்றது தான் நம்மளுடைய டேட்டா. இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. சே ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மந்த்ல என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? மந்த் நம்பரா? சாரி. டேட் டாட் ஆட் மந்த் கிடையாது. சாரி. டேட் டாட் மந்த். அதுல இருந்து என்ன வரணும்? எனக்கு மந்த் மட்டும் வேணும். டேட் டாட் மந்த் DAT டேட் டாட் மந்த் MONTH டேட் டாட் மந்த் ஆஃப் சேல்ஸ் டேட். மந்த் நேம் கிடையாது, மந்த் ஆட் கிடையாது, ஜஸ்ட் மந்த். இப்போ அந்த டேட்ல இருந்து இது எந்த மந்த் நம்பர் 1 2 3 4 அப்படின்றது இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. மந்த்ங்கிறது இது என்னவா இருக்கு? 1 2 3 4 இட்ஸ் அ ஹோல் நம்பர். அதனால நான் என்ன பண்றேன்? டேட்டா டைப்பை ஜஸ்ட் சேஞ்ச் இட் இன்டு டேட்டா டைப். இதில் டேட்டா டைப் எப்படி மாத்துவீங்க? இங்கே கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் இட் இன்டு ஹோல் நம்பர் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா டைப்பும் சேஞ்ச் ஆயிருச்சு. இங்கே நம்ம பண்ற எல்லா ஒர்க்குமே இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எனி டைம் யூ வாண்ட் யூ கேன் கோ பேக் பண்ண முடியும். இதை டெலீட் பண்ணனாலும் டெலீட் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஸ்டேஜ் என்னவோ அங்கே அதை பண்ணித்தரோம். சரிங்களா? யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் அ குவார்ட்டர் காலம் அப்படின்னு. இப்போ குவார்ட்டர்னா என்ன பண்றது அப்படின்னா, குவார்ட்டர் ஆஃப் தி இயர் வந்து 1 2 3 4 அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். பட் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா அவுட்புட்ல Q1 Q2 Q3 அப்படின்னு வரணும். குவார்ட்டர் 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர் 3 அப்படின்றது. சரிங்களா? நான் ஜஸ்ட் ஷோ யூ கஸ்டம் காலம் குவார்ட்டர்னு மட்டும் போடுறேன். லெட் அஸ் சி. இப்போ அதே தான். ஒன்ஸ் அகைன் கஸ்டம் காலம். இது புது ஃபார்முலா. ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிங்க. QAPR குவார்ட்டர். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா குவார்ட்டர் டேட் டாட் குவார்ட்டர் ஆஃப் இயர். DAT டேட் டாட் QA. ஓகே. இப்போ டேட் டாட் குவார்ட்டர் ஆஃப் இயர். எந்த குவார்ட்டர் ஆஃப் இயர்? ஃப்ரம் சேல்ஸ் டேட்லேருந்து நமக்கு வேணும். ஓகே. நான் இது ஜஸ்ட் பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அவுட்புட்டில்? 1 2 3 4 அது மட்டும் தான் வரும் ரிப்பீட்டடா. ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ தட். ஓகே. அதுக்கப்புறம் எப்படி அதை மாற்றணுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து டேட் டாட் குவார்ட்டர்னு சொன்னீங்கன்னா 1 2 பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர்ல இருக்கு, தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு காமிக்குது. ஆனால் எனக்கு இது 1 2 3ன்னு இருந்தா இட் இஸ் நாட் கிளியர். எனக்கு அது வந்து யூஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை யூ வாண்ட் டு ஆட் என்ன பண்ணணும்? இதை வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். இந்த டேட்டா வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணாதான் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணணும்? Q1 Q2 அப்படின்னு வரணும். Qங்கிறது ஒரு லெட்டர் டெக்ஸ்ட். அப்போ இந்த இது வந்து நம்பர்ஸா இருக்கு. இது நம்பரை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்பா இருக்கு? டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண சொல்லி சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. TEXT டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஆஃப் எண்ட். இப்போ இது என்னாச்சு? இது வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபீல்ட் வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்குது. டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம். ஓகே. டெக்ஸ்ட் டாட்
from from text dot from இது இப்போ இந்த ஃபீல்டு என்னாச்சு டேட்டா வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் அ டெக்ஸ்ட். இப்போ இது கூட நான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணலாம். எதனால ஆட் பண்ணலாம், என்ன ஆட் பண்ண போறேன், ஐம் கோயிங் டு ஆட் q அப்படிங்கிற ஒரு லெட்டர் ஆட் பண்ண போறேன். q அப்படிங்கிறது லெட்டர். இது வந்து ஒரு லெட்டர் இருந்தாலும் டபுள் கோட்ஸ்ல q1 கொடுக்கணும். அப்புறம் ஆம்பர்சன் சிம்பிள் வந்து கன்கார்டினேஷன், நீங்க எக்ஸல்ல பண்ணிருப்பீங்க கன்கார்டினேஷன். அப்போ q இதுனா இது இங்க இருந்து 1, அப்ப q1 q2 q3 அப்படின்னு வரப்போகுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஐ ஹாவ் திஸ் டெக்ஸ்ட் q1 q2 q3 அப்படின்னு மாடிஃபை ஆயிடுச்சு. ஓகே, இதோட டேட்டா டைப் நம்ம என்ன பண்றோம், ஒன்ஸ் அகேன் யூ கோ ஹியர், சேஞ்ச் இட் இன்டு டெக்ஸ்ட்னு மாத்திரம், அது இங்கேயே பண்ணலாம். இது என்ன பண்ணிக்கிறேன், இது டெக்ஸ்ட், அதனால ஏபிசின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். q1 q2 q3. கேட்கலண்ணா, ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து Q1 Q2 Q3ன்னு மாத்திடுவோம். இப்போ கிளியரா இருக்கா? ரெண்டு தனித்தனியா பார்ட் பை பார்ட்டா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் ஒன்ஸ் அகேன் ஐ வில் ஷோ யூ. இதை ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்றோம், வாட் எவர் ஆடட் நம்ம டெலீட் பண்ண முடியும், டெலீட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் ஷோ யூ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் திரும்ப ஒன்ஸ் அகேன் காட்டுறேன். காலம் போறீங்க, கஸ்டம் காலம், இதுக்கு பேர் என்ன கொடுக்குறீங்க, கோட்டர்னு கொடுக்க போறீங்க. QUARTER, கோர்ட்டர். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், முதல் லெட்டர் வந்து Qன்றது வேணும், Q1 அப்படின்றதுனால Q போட்டாச்சு. ஆட் பண்ணணும் அதோட சேர்த்து, என்னது, ஆம்பர்சன் சிம்பிள். இதோட எது ஆட் பண்ணீங்கனாலும் ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு இன்னொரு ஒய்ன்னு போட்டீங்கன்னா அர்த்தம் QY அப்படின்னு எல்லா காலத்துலையும் QYன்னு வந்துடும். ஓகே, பட் நமக்கு அங்க என்ன தேவை, நம்பர் தேவை. 1 2 3ன்றது அது எங்க இருந்து எடுக்க போறோம், டேட்டுங்கிறதுல வேணும். ஸோ அதனால அந்த டேட் வந்து என்னது, நம்பர்ஸா வரும், ஹோல் நம்பரா இருக்குது. அதை நான் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ டெக்ஸ்ட் text text டாட் ஃப்ரம், எதுல இருந்து டெக்ஸ்ட் ஃப்ரம் எடுக்கணும், டேட் டேட் டாட் குவார்ட்டர். ஓகே, டேட் டாட் குவார்ட்டர் ஆஃப் இயர். அந்த குவார்ட்டர், இந்த இயருடைய எந்த குவார்ட்டர்ல அது இருக்குன்னு பார்த்துங்க. நீங்க டபுள் கிளிக் பண்ணும் போதோ இல்லைன்னா இது பண்ணும் போது டேப் அடிக்கும் போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங், நம்ம டைப் பண்ணது அங்கே வருது. அதனால அதை சூஸ் பண்ணி பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, இயரு. இப்போ இயர்ன்றது எங்கேருந்து எடுக்க போகிறேன், சேல்ஸ் டேட்ன்ற அந்த டேட் காலம்லேருந்து இந்த இயரு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். Q அப்படிங்கிறது எனக்கு தேவை. இந்த ஒன் ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ் டேட்லேருந்து இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா செகண்ட் குவார்ட்டரான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது, குவார்ட்டர் ஆஃப் இயர் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா. அப்போ டேட் டாட் குவார்ட்டர் ஆஃப் இயர், அந்த டேட்ல இருந்து குவார்ட்டர் ஆஃப் இயரை மட்டும் எடுக்க சொல்கிறேன். டேட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் டேட்ன்ற டேட் காலம்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணாதான் இதோட ஆட் பண்ண முடியும். அதையும் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா Q1 Q2 Q3 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து இதுதான். அப்புறம் என்ன பண்றீங்க, அப்ளை அண்ட் இது முடிஞ்சிருச்சா, Q போட்டு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஹோம் ரிப்பன்ல க்ளோஸ் அண்ட் அப்ளை போட்டலாம். அப்புறம் கெட் டேட்டா ஒன்ஸ் அகேன் போயிட்டு என்ன பண்ண, எனக்கு திரும்ப ஒன்ஸ் அகேன் S3 client.csv அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவைப்படுது. அதனால நான் அதை இப்பவே ஆட் பண்ணிடுறேன், டேரக்டா இங்கேயே ஆட் பண்ணிடுறேன். I'll just go here, close, save பண்ணிட்டு ஒன்ஸ் அகேன் நான் ஆட் பண்ணாம என்ன அப்புறம் I'm just going here. எனக்கு தேவை text.csv கிளைண்ட்னு ஒன்று இருக்கு, S3 clients, அதையும் ஓப்பன் கொடுத்துட்டேன். டேரக்டா இட் வில் கம் ஹியர், உங்களால இங்கேயும் பார்க்க முடியும். சேவ், ஓகே, இங்கே உங்களுக்கு டேட்டா இங்கே வந்துருச்சு. இப்போ அதே சேம் ப்ராசஸ் பண்ண போறீங்க. எல்லாமே 100% வேலிடான்னு செக் பண்ண போறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங் எல்ஸ். 100% வேலிடான்னு செக் பண்ண போறீங்க. இதோட டேட்டா டைப் செக் பண்ண போறீங்க. டேட்டா இருந்தால் டேட்னு இருக்குதான்னு பார்க்கணும். கிளைண்ட் சின்ஸ் அப்படின்னும் போது இதோட டேட்டா டைப் என்னவா இருக்குது, வெதர் இட் இஸ் டேட் அப்படின்னு செக் பண்ண போறீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை நீங்க பார்த்துக்குங்க. அப்புறம் கிரெடிட் ரேட்டிங், அவங்களுக்கு ஏபிசி எல்லாம், இதெல்லாம் என்ன சொல்றது, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்டா இருக்கணும், நம்பர்ஸ்னா நம்பர்ஸா இருக்கணும். அதை நீங்க வேலிடேட் பண்ணீங்க. அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஒன், இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் அண்ட் அப்ளை. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு இது முடிஞ்சிச்சு. பார்ட் ஏ வந்து லெட் மீ ஃபினிஷ் ஸோ தட் உங்களுக்கு அதே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோம், க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெயிட் ஃபார் திஸ். இப்போ டேட்டா, இப்போ இவ்வளோ நேரம் டேட்டா லோட் ஆகலை, இப்போ தான் ஆச்சு. இட் இஸ் லோடிங் த டேட்டா இன்டு பவர் பிஐ. இது லோட் ஆயிடுச்சு. ஐ கேன் சி தட் டேட்டா, இந்த ரெண்டு டேபிளும் இங்கே இருக்குது, என்னால் பார்க்க முடியுது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, வில் கோ ஆன் பார்ட் பி. அடுத்தது எக்ஸல் ஃபைல் லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரி ரெண்டுமே இருக்குது. இது இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி, இது வந்து ஸ்னோஃப்ளேக் லேயரா இருக்குது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரி.
இப்போ நான் எதுவுமே பண்ணல, பட் ஸ்டில் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிருதுன்னா, இங்க இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். இதுவே என்ன பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்கலி S3 டிரான்சாக்ஷன் டேபிளுக்கும் கிளையண்ட் டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பை இட் ஹஸ் ஆல்ரெடி பில்ட். சரிங்களா? கிளையண்ட் ஐடி வச்சு அதுவே பார்த்த உடனே என்னாச்சு, இட் ஹஸ் ஆல்ரெடி பில்ட். நான் எதுவுமே பண்ணல. ஓகே, பட் மேனுவலி யூ ஷுட் நோ ஹவு டு கிரியேட் ஆல்சோ. இப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பண்ண தெரியும். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ வில் கோ எக்ஸல் ஒர்க் புக் இப்போ. அதனால் ஐ செலக்ட் என்னது ப்ராடக்ட் கேட்டகரி அதான சொல்லியிருக்காங்க. அதில் 2 இருக்கு. ஒரே எக்ஸல் ஃபைல் தான். யூ ஹேவ் ஒரு எக்ஸல் ஃபைல் தான் ப்ராடக்ட் கேட்டகரின்ற எக்ஸல் ஃபைலு. பட் அதில் 2 ஷீட் இருக்குது. 2மே நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி சே ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட்ஸ் கேட்டகரின்னு ஒரு ஷீட் இருக்குது, ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஷீட் இருக்குது. 2 ஷீட்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2த்தையும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் சே ட்ரான்ஸ்ஃபார்ம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யூஆர் கோயிங் அண்ட் லுக்கிங் எவ்ரி திங் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் 2மே. இதில் வந்து என்னது எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் எக்ஸல் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் கிளியராக. இந்த காலம் ஹெட்டிங் என்ன இருக்குது, அதில் எத்தனை டேட்டா இருக்குன்றது நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். 100% வேலிட், நோ எரர்ஸ், நத்திங் இஸ் எம்டி. ஹியர் C01 ஓகே டெக்ஸ்டாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ டெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் ஆல்சோ டெக்ஸ்ட்டு. 1.2 1 2 3னா இது ஹோல் நம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் ஃபைன். திஸ் இஸ் ஆல்சோ ஹோல் நம்பர் ஃபைன். எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறீங்க, யூ கோ அண்ட் ரெஃபர் எவ்ரி திங். ரைட். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்கலாம் டைரக்ட்லி. அதுதான் பார்க்குறீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா யூ கேன் சே க்ளோஸ் அண்ட் அப்ளை. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு லோட் ஒன் மோர் எம்ப்ளாயீஸ்னு. அதுலேயும் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட்னு 2 டேபிள் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் லோட் அண்ட் அப்ளை பண்ணீங்கல்ல, லெட் அஸ் see what has happened in மாடல். மாடல் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இப்போ பாருங்கள், நம்ம இது 2 தான் வச்சுருந்தோம் கிளைண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் வந்துச்சு. இப்போ இந்த 3 பார்ட்டை செக் பண்ணும்போது திஸ் இஸ் என்ன மாடல் சொல்லுவாங்க, ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமாக்கு பேர் ஸ்டார் ஸ்கீமா. ஆனால் நம்மகிட்ட இது மட்டுமா இருக்கு, ஆனால் இல்லை. என்னாச்சு, இந்த ப்ராடக்டோடைய சப் கேட்டகரி ஒன்று வந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம், திஸ் ப்ராடக்ட் கேட்டகரி இஸ் நாட் கனெக்டட் டு மை சேல்ஸ் டிரான்சாக்ஷன். டைரெக்டாக கனெக்ட் ஆகுதா, இல்லை. இட் இஸ் இங்கேருந்து இங்கே வரணும், அப்புறம் இங்கேருந்து இங்கே வரணும், அப்படி தான் போகணும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இதை ஆக்சஸ் பண்ணணும், அப்படி தான் போகணும். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்னோஃப்ளேக் மாடல். நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல 2 ஸ்கீமா, ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக். இப்போ இது வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ அடுத்ததும் போகிறீங்க. கோ செலக்ட் எக்ஸல் ஃபைல், எம்ப்ளாயி செலக்ட் பண்ணுறீங்க, சே ஓப்பன். இதுலேயும் 2 டேட்டா இருக்குது. இட்ஸ் அ க்ளீன் டேட்டா, பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ த டேட்டா. என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக லோட் பண்ணலாம், பட் டோன்ட் டூ இட். எனிஹவ் யூ கோ செலக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எம்ப்ளாயி டேபிளை லோட் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்துடுறேன். டிஃபால்ட்டாக இட்ஸ் கிளியர் டேட்டா. நான் அதனால் இருந்தாலும் டேரெக்டாக லோட் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஹேட். ஏன் அப்படின்னா, இப்போ உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து சம்டைம்ஸ் டெக்ஸ்டாக கன்வெர்ட் செலக்ட் ஆகுது. அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு டூ இட். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பண்ணணும், அந்த டேட்டான்ற ஃபீல்டை செக் பண்ணிக்கணும். டேட் ஷுட் பி டேட். அந்த டேட்டா டைப் வந்து டேட்டா இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்போவுமே ஆல்வேஸ் ட்ரை டு டூ லைக் திஸ். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா யூ செலக்ட், என்ன பண்ணுறீங்க, கிளிக்கு, க்ளோஸ் அண்ட் அப்ளை. என்னென்ன பார்க்கணும், வேலிடாக இருக்கணும், எரர் இருக்கக்கூடாது, அண்ட் தென் டேட்டா டைப் ஷுட் பி கரெக்ட். அதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுவரையும் நம்ம இந்த கம்ப்ளீட்லி யூ ஃபினிஷ் டில் ஹியர். ஓகே, இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்ப்ளாயி ஷீட்டில் நேம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, இது ஃபுல் நேம் இருக்குது. இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா, சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்தோம், ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ்ல ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் ஹியர் ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு செலக்ட் பண்றீங்க. வித் டீலிமிட்டர் யூஸ் பண்ண போறோம். என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ண போறீங்க, இந்த நேம்க்கு என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ண சொல்லுங்க. இதுக்கு லெஃப்ட் மூவ் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ். ஏன்னா எம்மா ஸ்பேஸ் எங்கன்னு இருக்கு, அப்படின்னா there is a space. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மூவ் ஸ்பேஸ்ல நான் வந்து என்ன பண்றேன், ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் த நேம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சே ஓகே, இதை பண்ணிடுங்க. இது என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரீநேம் இட் டு ஃபர்ஸ்ட் நேம், FIRST, ஃபர்ஸ்ட் நேம்னு ரீநேம் பண்ணீங்க. அடுத்தது இதை லாஸ்ட் நேம்னு ரீநேம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பண்ணது தான். ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் ரீநேம் பண்ணிட்டீங்க. இது எடுத்தாச்சு, ரீநேம் பண்ணியாச்சு, டேட்டாலாம் கரெக்டு, ரீநேம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹையர் டேட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ்
ஓகே, டெக்ஸ்ட் காலம்ல ஃபுல்லா ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன? இங்க ஒரு ஸ்பேஸ் எக்ஸஸா இருக்கலாம். எம்மாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் குடுத்துருக்கலாம். நமக்கு தெரியாது. அதே மாரி யங்குக்கு அப்புறமும் ஃப்ரண்ட் சைட்லயும் ஒரு ஸ்பேஸ் எக்ஸஸா இருக்கலாம். இல்லன்னா பின்னாடி இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செலக்ட் ஆல் த டெக்ஸ்ட் காலம்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டெக்ஸ்ட் காலம்னா என்னென்ன? இந்த ஏபிசி டெக்ஸ்ட் காலம். கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணுங்க. யூ செலக்ட் ஆல் த டெக்ஸ்ட் காலம்ஸ். சரிங்களா? Yeah. டெக்ஸ்ட் காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அத மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க? 2 ஆப்ஷன் இருக்கு. இத வந்து ட்ரிம் மாத்துறதுக்கு. ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபார்மேட்ல போனீங்கன்னா, இங்க ட்ரிம்ன்னு இருக்கு. அதுவும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரிம் 2மே செய்யலாம். ஓகே. ஸோ யூ கோ ஹியர் ஃபார்மேட்ல ட்ரிம் இத பண்ணுங்க. ஏன்னா இது ஈஸி தான். ரைட் கிளிக் பண்றது நெறைய டைம் ஈஸிலி சூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபார்மேட்டுக்கு அண்டர்ல ட்ரிம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ யூ கோ செலக்ட் ட்ரிம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. உங்க மைக்கை மியூட் பண்ணுங்களேன். மைக் மியூட் பண்ணுங்க. மைக் மியூட் பண்ணிடுங்க. ஓகே. நான் என்ன ரெக்கார்டிங் தரேன் உங்களுக்கு. ரெக்கார்டிங்ல கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பாத்துங்க. ஜஸ்ட் கோ த்ரூ இட். நீங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நான் இன்னும் லோட் பண்ணணும். ஸோ வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? லோடு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் லோட் பண்ண போறீங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ல. அங்க டீலிமிட்டர் வந்து பைப் சிம்பல் அப்படின்ற டீலிமிட்டர் இருக்கு. அதை உங்களுக்கு நான் லோட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் எனக்கு உங்க விஷுவல் என்ன சொல்றது? ஆடியோ மட்டும் கிளியரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்போ ஆடியோ கிளியரா இருக்கா? லோடு டெக்ஸ்ட் ஃபைல். லோடு டெக்ஸ்ட் ஃபைல லோட் பண்ண போறேன். லெட் மீ கோ ஹியர். அதே தான். லெட்ஸ் கோ ஹியர். ஹோம் கிளிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன். க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணிட்டு இப்போ புதுசா ஒரு டேட்டா லோட் பண்ண போறீங்க. இதுவரை நீங்க லோட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் ஐ அம் கோயிங் செலக்ட் கெட் டேட்டா டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி. இங்க என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோயிங் டு செலக்ட் டெக்ஸ்ட் சேல்ஸ் 3 டார்கெட்ன்ற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ண போறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பைப் சிம்பல் போட்டு இருக்கு. the file is with the pipe symbol. இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். என்ன இருக்கு? இந்த மாதிரி இந்த ரீஜனுக்கு அப்புறம் ஒரு 2 லைன் இருக்குல்ல, ஒரு பார் கோட் பார் மாதிரி இருக்கு அந்த லைன். இதுக்கு பேர் பைப் சிம்பல்னு சொல்லுவாங்க. என்டர் கீக்கு மேல இருக்கும் உங்க கீபோர்ட்ல. ஓகே. ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி அதை பிரஸ் பண்ணீங்கன்னா you will have this pipe symbol. ஓகே. ஸோ இது வச்சு என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. டேட்டா இஸ் ஸ்ப்ளிட்டட். ஒன்று காலம் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அதே தான் இங்க வருது. ஏன்னா வந்து கஸ்டம் பேஸ்ட் ஆன் டு இது என்ன ரீஜன் எல்லாமே சேர்ந்து இங்க வந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் டேபிள் யூசிங் எக்ஸாம்பிள் நான் தேவையில்ல. டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம்? கோ செலக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் திஸ் டேட்டா. கிளியரா வந்துருச்சு. ஓகே. ஒன்ஸ் அகைன் இதுவுமே சேமா நீங்க பார்க்க போறீங்க. எல்லாமே ஹோல் நம்பர்ஸா, டெசிமலா, குவார்ட்டர்லாம் எப்படி டெக்ஸ்டா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதனால யூ ஜஸ்ட் சே க்ளோஸ் அண்ட் அப்ளை. வேற எதுவும் இதுல பண்றதுக்கு இல்ல. அதுவுமே நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இதுவரையும் நம்ம பண்ணதில்ல. இந்த சேல்ஸ் மட்டும் தான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம இருக்கும். டார்கெட் மட்டும் தான். யூ see there is no relationship between target. மத்த எல்லா டேட்டாவுமே என்னாச்சு? there is a relationship. இதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. எம்ப்ளாயிக்கும்
யூ ஹேவ் எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது என்னது ஸ்னோஃப்ளேக் மாடல்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்னோஃப்ளேக் மாடல். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ட்லி நாட் கனெக்டட் டு சேல்ஸ் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் கனெக்டட் டு சேல்ஸ் டிரான்சாக்ஷன். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோஃப்ளேக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெஸ்ட் மாடல் எப்பவுமே எதுன்னா ஸ்டார் ஸ்கீமா தான் பெஸ்ட் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஃபைனல் டேட்டா. என்ன பண்ண போறீங்க? ஃபோல்டர்னு செலக்ட் பண்ண போறீங்க. வி ஹேவ் டு சூஸ் ஃபோல்டர்ஸ். ஓகே, இதான் லோட் ஃப்ரம் ஃபோல்டர். இப்போ அதோட நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ வில் கோ ஹியர். ஓகே, இந்த டேட்டா வேணும் எனக்கு இங்கே செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, இந்த கெட் டேட்டா கிளிக் பண்ணுங்க ஃபுல்லாக. அப்போ தான் யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் கால்டு ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள் இது மட்டும் எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ப்ரௌஸு ஐ கோ டு த பாத் வேர் ஐ ஹேவ் மை ஃபோல்டர். அந்த டேட்டா வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அங்கே போகிறேன் நான். ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் செஷன் 4 அதுக்கான ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர்ன்ற ஃபைலுக்குள்ள ஐ ஹேவ் எவ்ரி திங் ஃபைல். சே ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ பாருங்க எப்படி என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இங்க என்ன சொல்லுது? கம்பைன் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பைன் பார்த்துருக்க மாட்டோம். லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் பார்த்துருப்போம். திஸ் இஸ் அ நியூ திங், கம்பைன். என்ன சொல்லுது? இங்க எல்லாமே ஒரே மாதிரி ஃபைல்ஸ் தான் இருக்கு. சேல்ஸ் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசத்துக்கான டேட்டா இருக்கு. இதுல எல்லாமே ஒரே சேம் டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. எல்லாமே CSV ஃபைல். அதுல அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, இதோடைய பாத் வந்து ஒரே பாத். இது எல்லாமே சொல்லுது. இது என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு. டைரக்டா கம்பைன் பண்ணி லோடு பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, we need to அப்பதான் என்ன ஆகும்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஒரே ஒரு டேட்டாவா வரும். அப்படி இல்லைன்னா என்ன வரும்? லோடுன்னு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா 4 செப்பரேட் ஃபைலா வந்துடும். தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நமக்கு என்ன தேவை? கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இது எல்லாமே ஒரே டேபிளா வேணும். ஸோ கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நவ் இட் இஸ் ஒன் டேபிளா இருக்கும். அந்த டேபிளுக்கு நேம் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? மந்த்லி சேல்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பைன் அண்ட் இது ஃபுல்லாக கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்துச்சு ஆஸ் இட் இஸ். சே ஓகே. பவர் கொரியில இந்த ஃபோல்டருக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க? மந்த்லி சேல்ஸ்ன்னு ரீநேம் பண்ண சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேல்ஸ் MONTHLY மந்த்லி சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் SALES மந்த்லி சேல்ஸ் போட்டிருக்கோம். நவ் யூ ஹேவ் திஸ். இது என்ன சோர்ஸ் என்னென்ன காலம்லாம் இருக்குது. நீங்கள் டேட்டா வெரிஃபை பண்ண போறீங்க. 100% எரர் இருக்கா, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு வெரிஃபை எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? க்ளோஸ் அண்ட் அப்ளை. அவ்வளோதான். ஸோ இது வரையும் நீங்கள் பண்ண போறீங்க. இப்போ எல்லாமே ஆட் ஆகி என்ன வந்துருச்சு? மந்த்லி சேல்ஸ்ன்ற ஒரே ஒரு டேபிளா நமக்கு வந்துருச்சு. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி ஹியர். டேபிளில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ஸ்ன்றது ஒரு டேபிளா வந்துருச்சு. 3 ஃபைலா இருந்தது. ஏப்ரல், பிப்ரவரி, ஜனவரி அப்படிங்கிற மந்தா இருந்தது. எல்லாமே என்ன ஆச்சு? ஒரே ஒரு ஃபைலா நமக்கு வந்துருச்சு. ஒரு டேபிளா இங்க வந்துருச்சு எல்லாமே சேர்த்து. இங்க போய் பாருங்க, ரிலேஷன்ஷிப் பாருங்க. மந்த்லி சேல்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு. சரியா? எங்கெங்க கிரியேட் ஆயிருக்கு? இந்த ரிலேஷன்ஷிப் மேல வச்சா தெரியும். இங்க ப்ராடக்ட் ஐடியும் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும் மந்த்லி சேல்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும் லிங்க் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்லி. ஐ டிட் நாட் டூ எனிதிங். இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிருக்கு. இது சிஸ்டம் ஹஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட். இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது மட்டும் தான் எதுவுமே இல்லாம இருக்குது. ஓகே, மந்த்லி சேல்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, ரிலேட்டடா இருக்குது மந்த்லி சேல்ஸ். ஒன்று இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப். அடுத்தது ப்ராடக்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு மந்த்லி சேல்ஸ். இப்போ எம்ப்ளாயே மேலே வச்சுக்கோங்க. யூ ஜஸ்ட் பிரிங் திஸ் ஒன் ஆல்சோ டவுன். எல்லாமே உங்களுக்கு விஷுவலு கிளியரா தெரியும். டிபார்ட்மெண்ட் தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? இதுதான் ஸ்கீமாவா இருக்கும். உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்கீமா வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ எல்லா டேபிளும் இங்கே கனெக்ட் ஆயிருந்தா தட் இஸ் அ ஸ்டார் ஸ்கீமா, இல்லைன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. இதை மட்டும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா தென் யூ ஹேவ் ஆல் த ஆப்ஷன்ஸ். என்ன பண்ண போறீங்க? இதை செக் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் பில்டிங் யுவர் விஷுவல்ஸ். என்ன பண்ண போறீங்க? ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன், பட் ஆல்ரெடி இட் இஸ் கிரியேட்டட். ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் பெண்டிங் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட் லேட்டரா. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். யூ கேன் டூ தட். சரிங்களா? ஸோ யுவர் 3லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு விஷுவல்ஸாக நீங்களே கிரியேட் பண்ணலாம். சரியா? இனி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதர்வைஸ் we will finish the class. I'll stop the recording.